கேன்வா 2012 நிறுவப்பட்ட ஒரு வடிவமைப்பு தளம். கிராஃபிக் டிசைன் ஆகட்டும், ஈஸியாக ஒரு டெம்ப்ளேட் ஆகட்டும், எல்லாமே ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான ஒரு தயாரிப்பு தான் கேன்வா. இந்த கேன்வாவில் வந்து 3 முக்கியமான பேர்கள் இருக்காங்க. சிஇஓ மெலனி பெர்கிட்ஸ், சிஓஓ கிளிஃப், சிபிஓ கேமரூன் ஆடம்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் கேன்வா. இந்த கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து மிகுந்த கஷ்டப்பட்டு தான் இது வந்து ஆரம்பித்தது. இதுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு 100க்கு மேற்பட்ட தடவை வந்து தோல்வி அடைந்து தான் அப்புறம் வந்து கேன்வான்ற நிறுவனம் வந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு. கேன்வா நிறுவனத்தின் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த ஒரு இடைப்பட்ட அந்த ஒரு 8 வருஷத்துக்குள்ள வளர்ச்சி வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எளிதாக இருந்துச்சு. இதோட ப்ளஸ் வந்து என்னன்னா, ஒரு சோசியல் மீடியாவில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் ஆச்சு. அதாவது ஈஸியாக நல்லா இருக்கு அப்படின்றது வேர்ட் ஆஃப் மவுத்தும் வந்து பெரிய அளவு பரவுச்சு. ஸோ இதுதான் இதனுடைய ப்ளஸ். எல்லாத்துலேயும் ஒரு எளிமை இருந்துச்சு, ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2013 வந்து சீடு ஃபண்டிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வந்து திரட்டப்பட்டது. 2014 வணிகங்கள், அதாவது பிஸ்னஸை வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து செயல்படுத்தப்பட்டது. 2015 வந்து 5 மில்லியன் பயனாளர்களை வந்து எட்டுச்சு. மிக குறுகிய காலத்திலேயே வந்து சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. 2016 லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமாக வந்து செயல்பட தொடங்குச்சு. 2017 வந்து 40 மில்லியன் வந்து நிதி வந்து திரட்டப்பட்டுச்சு. 2018 வந்து ஹாப்ஸ்பாட்ல இருந்து வந்து கிராபிக்ஸ்க்கான வந்து சொத்துக்களை வந்து அது வந்து பெற்றுச்சு. 2019 வந்து பார்த்தீங்கன்னா $2.5 பில்லியன் மதிப்பு வந்து கேன்வாக்கு இருந்துச்சு. 2020 30 பில்லியன் பயனாளர்களை வந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு அசுர வளர்ச்சி தான், யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசுர வளர்ச்சி. இந்த கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தோடையும் ஒரு ஏஐயோடையும் ஒரு ஈஸியாக ஒரு இயங்கும் ஒரு வடிவமைப்பு தளம் தான். ரெண்டாவது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின் எல்லாத்துலேயும் சுமூகமாக வந்து பிரபலமான தளங்களத்தோட ஒரு ஒருங்கிணைப்போட தான் இருக்கு. சுமூகமான பயன்பாடு, ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு நூலகம் மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது 2014 சிறந்த உற்பத்தி திறன் பயன்பாட்டிற்கான விருது வந்து வெபி விருது வந்து கிடைக்குது. 2015 பிஆர்டபிள்யூன்னு சொல்லி ஃபாஸ்ட், அதாவது என்ன சொல்றதுன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது ஃபாஸ்ட் ஸ்டார்டருக்கான ஒரு அவார்டு, பிஆர்டபிள்யூ ஃபாஸ்ட் ஸ்டார்டர் அவார்டு வந்து கிடைச்சிச்சு. 2016 வந்து டிலைட் டெக் ஃபெஸ்டிவலோட 50 விருது, அதாவது 50க்கான விருதுக்கான ஒரு 50க்குள்ள வந்துச்சு, ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிச்சு. 2018 ஃபோர்ப்ஸ் க்ளவுடோட ஒரு 100 பட்டியலில் இருந்துச்சு. அது ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரமும் கூட. கேன்வாவோட வந்து தற்போதைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா $15 பில்லியன் மேலே அதிகமான மதிப்பு கொண்டிருக்கு. 50 மில்லியன் வந்து, அதாவது 50 மில்லியனுக்கு மேல் உள்ள பயனாளர்கள் வந்து இருக்காங்க. கேன்வாவில் வந்து ஒரு ஸ்டாஃப்னா 1000+ பணியாளர்கள், அதாவது 1000க்கு மேற்பட்ட வந்து பணியாளர்கள் இருக்காங்க. அவரோட அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி, சான் பிரான்சிஸ்கோ, மணிலால போன்ற இடத்துல வந்து அலுவலகங்கள் வந்து இருக்கு. கேன்வா வந்து சொல்லப்போனால் வந்து புதுமையான ஒரு அணுகுமுறை, வடிவமைப்பில் வந்து ஒரு புரட்சி, ஈஸியான வடிவமைப்பு, இதை தான் சொல்லணும். சிஇஓ மெல்னி பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க பெர்த் நகரத்தை சேர்ந்தவங்க மெலினி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17 வயதிலேயே வந்து அவங்க ஒரு தொழில் முனைவோராக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து 19 வயதில் தமது வருங்கால கணவரும் தற்போதைய அந்த கேன்வாவோட 2 பார்ட்னரில் ஒருவர் கிளிஃபை வந்து சந்திக்கிறாங்க. 19வது வயசுலேயே அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தேடலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மெலினி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூசன் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காங்க.
வந்து பார்த்தீங்கன்னா இணைய வடிவமைப்பில் வந்து ஒரு நல்ல ஆர்வம் இருந்துச்சு, ஒரு நல்ல திறன் இருந்துச்சு, ஈஸியாக வந்துச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து கல்லூரியில் வந்து சக மாணவியருக்கு வந்து வடிவமைப்புலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பள்ளிகளுக்கான ஆண்டு புத்தகத்தை உருவாக்கி தரும் சேவை நிறுவனம் தான் அவங்க வந்து 2011 ஆரம்பிச்சாங்க. நிறுவனம் வந்து ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக அமைஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் வந்து 400க்கு மேற்பட்ட பள்ளிகளோட சேவைகளை இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து அதில் வந்து பண்ணுறதுக்கு வந்து இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து வளர்ச்சி இல்லை. அவங்க என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா இனிமேல் வந்து முழு வீச்சில் வந்து இணைய வடிவமைப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்ட் தேடி அலையிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஆஸ்திரேலியாவில் பார்க்குறாங்க, அதுக்கான விஷயம் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே ஒரு தோல்வியில தான் முடியுது. சான் பிரான்சிஸ்கோ போகிறாங்க, அங்கே வந்து பிரதர் வீட்டில் தங்கிக்கிட்டே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. மேற்பட்ட வெஞ்சர் முதலீட்டாளர்களை வந்து சந்திக்கிறாங்க. தோல்வி தான் அவங்களுக்கு வந்து மிஞ்சுது. ஸ்டேஜில் வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து நிதி திரட்டுறது வந்து கடினம்னு சொல்லி அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து அவங்களுடைய போராட்ட முயற்சியை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இனியும் அவருடைய காதலரும் வந்து ஒரு இடத்துல வந்து முதலீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இருக்காங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அங்கே போய் வந்து சந்திக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து தண்ணீர் சாகச விளையாட்டு ஆர்வமுள்ளவராக இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து என்னன்னா அந்த டச் வேணுன்றதுக்காக இவங்களும் அந்த குழுவில் இணைகிறாங்க. ஸோ அவங்க குழுவில் இறங்கி சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கப்பதான் ரிக் பேக்கர்ன்ற ஒருத்தவர் இவங்களுடைய பேச்சை வந்து கேட்குறாரு. பேச்சை கேட்டு வந்து இவங்க இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவருக்கு பிடிபடுது. நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து அந்த கேன்வாஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதில் வந்து எஸ்ஸை தூக்குங்கன்னு வந்து சொன்னார். ஸோ கேன்வா, ஸோ அவர் தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, தொழில்நுட்பம் தெரிஞ்சு இன்னொருத்தவரை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இவங்க வந்து மெலினா வந்து இவங்களும் கொஞ்சம் தொழில்நுட்பம் வந்து தெரிஞ்சவங்க தான். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அதாவது காதலர், அவங்க வந்து அப்பா காதலர். ஸோ பேங்க் சைடு. ஸோ ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஆள் இருந்தால் பக்காவாக இருக்கும், இவங்க சொல்கிற ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ சொன்னார் ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ தான் வந்து என்னென்னா ஃப்ளிப்போன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் டெலிவரி, அதாவது சந்தை, அந்த ஆன்லைன் டெலிவரி சந்தை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு இணை நிறுவனரை இவங்க சந்திச்சு பேசினாங்க. அவர் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவர் வந்து உள்ள சேர்றாரு, அந்த நிறுவனத்தை வித்துட்டு இது இங்க சேர்றாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஸ்டேஜில் வந்து 2012 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி. ஏன்னா அதில் வந்து எளிமை இருந்துச்சு, ஒரு புதுமை இருந்துச்சு, எல்லாருமே ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எலினி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்பஸ்ல இருந்து எல்லா பெரிய பத்திரிகையிலையும் அட்டப்படத்தில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2012 இப்போ வரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து மிக கடினமான உழைப்பு. ஸோ அந்த ஒரு பேசிக் ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து அவங்க மெயினாக வந்து ஸ்ட்ராங்காக நின்று பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கேன்வாவோட சிஇஓ கிளிப் ஓப்ரக்ட்ன்றவர் வந்து மெலினாவோட ஹஸ்பண்டு. இவர் வந்து சிஓஓ, அதாவது தலைமை இயக்க அதிகாரி. இவர் வந்து கேன்வாவின் இணை நிறுவனரும் கூட. பார்த்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெர்த்ரெட்டில் 1981 வந்து பிறந்திருக்காரு. ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் வந்து வணிகவியல் வந்து பட்டம் படிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பேங்க் நீதித்துறையில் வந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் தான் இருந்திருக்கு. 2007 தன் மனைவியோட இருந்து ஃபியூஷன் புக்ஸில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து என்னன்னா கேன்வாவில் வந்து முழு மூச்சா உள்ள இறங்கி வேலை பார்த்தாங்க. வந்து கேன்வாவில் வந்து வடிவமைப்பு, செயல் உத்தி மேம்பாடு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்து அமெரிக்கா, ஆசியா உட்பட வந்து சந்தைகளை எல்லாத்தையும் நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாரு. வெஞ்சூர் எல்லாமே வந்து நிதியை வந்து பாதுகாக்கிறதுல இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து அளவுக்கு மீறிய வளர்ச்சி இருந்தால் அது ஒரு ஃபவுண்டேஷன், கேன்வா ஃபவுண்டேஷன்ல இருந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிச்சு. பள்ளி கல்லூரி தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கேமரூன் ஆடம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து டெவலப்பர், ஒரு தொழில் முனைவோர், வடிவமைப்பாளர், இப்படி வந்து பல திறமையான செயல்பாடுகளை கொண்டவர். இவர் வந்து ஆடம்ஸ் வந்து தலைமை தயாரிப்பு அதிகாரி, சிபிஓன்னுவாங்க. இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு டெவலப்பர், ஒரு தொழில் முனைவோர், ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லலாம்.
ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் வந்து 1987 வந்து பிறந்திருக்காரு. சிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை தொழில்நுட்ப படிப்பு, அதாவது இந்த மாதிரி டிசைனிங் படிப்பு வந்து பட்டப்படிப்பு வந்து படிச்சிருக்காரு. வாழ்க்கையை வந்து ஒரு வடிவமைப்பாளராக, ஒரு டெவலப்பராக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினாரு. 2009 ஃபிளிப்பான்ற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. இதோட கோ ஃபவுண்டரும் கூட. இவர் வந்து அதில் வந்து சந்தைகள் வாங்கு விற்பனைக்கான தளங்களை வந்து உருவாக்குனாங்க. அது ஓரளவு நல்லா போச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து 2011 அதுக்கு அதை வந்து வித்துட்டாங்க. வித்துட்டு வந்து 2012 கேன்வாவோட இணைஞ்சாரு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதோட வந்து இவர் இணைகிறார். இவர் 3 பேர் சேர்ந்து தான் இந்த கேன்வாவுடைய தளங்கள் எப்படி இயங்குது, அதனுடைய மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையும் அக்குவேறு ஆணுவேரி அவங்கவுங்கன்னு தனித்தனி ஒர்க் பண்ணிட்டு, ஸோ ஆரம்பத்துல இருந்து ஒரு செயல்பாடோட உழைச்சி இன்னைக்கு வந்து கேன்வாவுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்காங்க.